ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு வழியா சர்ஜரி முடிஞ்ச பையன் கண்ணு முழிச்சிடுறான். அவங்க அம்மா தான் கூட வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஷுவாங்ல இருந்து ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாரும் அவனை பாக்குறதுக்கு போக அவங்க அம்மா ரொம்ப இமோஷனல் ஆயிடுறாங்க. நல்ல வேலைப்பா, சரியான டைம்க்கு இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தீங்க. டாக்டர் சொன்னாங்க கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட என் பையனை பார்த்திருக்க முடியாதா அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன்லம்மா, அதுவும் இல்லாம பாரு எனக்கு லைட்டா அமினீஷியா கூட வந்திருக்கு. எல்லா சீரீஸ்லயுமே மெயின் கேரக்டருக்கு மட்டும் தானே வரும். எனக்கு அது வந்தோடனே நான் பெரிய ஆள் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஷுவாங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உன்னை பார்த்தா மறந்த மாதிரியே இல்லையே, எங்க கிட்ட நல்லா பேசுறியே அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எல்லாத்தையும் மறந்துலாம் போல, ஜஸ்ட் ஆக்சிடென்ட் ஆனப்போ நடந்த ஒரு சில விஷயத்த மட்டும் மறந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல, அவங்க அம்மா இது நார்மல் தானாப்பா, இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லையா, டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. லஞ்ச் கொடுக்குறாங்க அப்படின்னு கூப்பிட அவங்க அம்மா அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புறாங்க. ஷுவாங் மட்டும் நிக்கிறான். பக்கத்துல வந்துட்டு, ஏண்டா உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, அன்னைக்கு கூட நம்ம டாக்டர் கூட வேற யாரும் இல்ல, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச பையன் தான். அப்ப கூட நீ சொன்னல அவங்க 2 பேரும் இன்னும் லவ் எல்லாம் பண்ணல, ஒருத்தங்க ட்ரை தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னல, அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சான்னு பேஷண்ட் கூட பார்க்காம அந்த விஷயத்தெல்லாம் போட்டு வாங்க பாக்க, என்னடா சொல்ற, எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு அந்த பையன் சொல்றான். அப்பன்னு பார்த்து மினி சைட்ல இருந்து எல்லாத்தையும் காதுல வாங்கிடுறா. இன்னும் அந்த பையன் காதலிச்சு தான் சுத்துறான் போல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கொஞ்சமா அஃபெண்ட் ஆயிடுறா. இங்க அதெல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம லினியும் நீஷு பயங்கர ஜாலியா இருக்காங்க. புதுசா 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. நீஷு ஒன்னே நம்ம 2 பேரும் நேரா டின்னருக்கு கிளம்பலாமா, இல்ல ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்க, மேடம் ஆல்ரெடி எனக்கு ஒரு தடவை டின்னர் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கீங்க, அது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு லினியும் கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே, அந்த ஏரியாக்கே நம்ம போலாம், அங்க போய் நம்ம டின்னர் சாப்பிடலாம். அம்மாக்கு மட்டும் கால் பண்ணிடுறேன் அப்படின்னு போன் எடுக்கிறா. ஆனா அதுக்குள்ள அவங்க அம்மாவே கால் பண்றாங்க. என்னடி நீயும் லினியும் வெளியவே டின்னர் போறீங்களா என்ன, எங்க வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்க, நான் லினியோ கூட இருக்கேன்னு உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு நீஷு ஷாக் ஆயிடுறா. உனக்கு பெத்தபடினா இது கூட எனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்கு, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டே இருக்க. என்னது, நீங்க 2 பேரும் இப்பதான் டேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்ல போறியா என்ன அப்படின்னு கேட்க, உனக்கு எப்படிமா அது தெரியும் அப்படின்னு மறுபடியும் நீஷு ஷாக் ஆயிட்டு இருக்கா. அவங்க அம்மா, நான் நினைச்சிட்டேன் நீங்க முன்னால இருந்தே டேட் பண்றீங்கன்னு, இப்பதான் நீ டேட் பண்றங்கிற விஷயம் சத்தியமா எனக்கு தெரியாது, உங்களை பார்த்தா முன்னால இருந்தே லவ் பண்ற மாதிரிதான் இருந்ததுன்னு சொல்ல, இதெல்லாம் லைட்டா காதுல வந்து லினியும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். சரிம்மா நான் டின்னர் போறேன், நைட்டு வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்ல, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வா அப்படின்னு அவங்க அம்மா போனை கட் பண்ணிடுறாங்க. நீஷு சொல்லிட்டு இருக்கா, அம்மா கிட்ட சொல்லியாச்சு, இப்ப நம்ம டின்னர் போலாம் அப்படின்னு சொல்றா. லினியோ பாக்குறான், உன் அம்மாட்ட ஆல்ரெடி சொல்லிட்ட, அப்படி பார்க்கும்போது நம்ம 2 பேரும் அபிஷியலா வெளியே எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தான் தானே, இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம் தானே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் கிடையாது, இப்போதைக்கு டின்னர் போய் சாப்பிடுற வழியை மட்டும் பார்க்கலாம், அதுக்கப்புறமா மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஓகே மேடம், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கிறேன் அப்படின்னு லினியோவும் சொல்லிட்டு இருக்கான். நீஷு கீழே இறங்கி ஹோட்டல் கிட்ட போயிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து, நீ கூடயே இரு, ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு லினியோ சொல்லிட்டு இருக்கான். ஆபீஸ் காலா அப்படின்னு நீஷு கேட்க, சச்ச சத்தியமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருப்பான்ல, அவனுக்கு நம்ம லினியோ போன் பண்ணிட்டு, டேய் உனக்கு இன்னைக்கு டின்னர் நான் வாங்கி தரேன், நானும் நீஷுவும் சேர்ந்து வாங்கி தரோம், நாங்க கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா அது, நீங்க 2 பேரும் எதுக்கு சேர்ந்து வாங்கி தரணும், என்ன நடக்குதுன்னு அவன் வேற எக்ஸைட் ஆயிட்டு இருக்கான். ஏன்னா நாங்க 2 பேரும் ஆல்ரெடி ஒருத்தங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூட பாத்துக்கிட்டோம் லினியோ சொல்ல, பேரண்ட்ஸ் வரைய பாத்துக்கிட்டீங்களா, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு அவன் அதுக்கும் மேல எக்ஸைட் ஆக, லினியோ வேற நீஷுவை கையை பிடிச்சிருக்கான், போய் இவன் மேல இடிச்சுக்காத அப்படின்னு. நீஷு பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கா. லினியோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நீஷுவோட கையை பிடிச்சுக்கிறான். இனிமே கையை கோத்துட்டே நடக்கலாமே அப்படின்னு 2 பேரும் நடந்துட்டு இருக்காங்க. இல்ல நான் வந்து நீ சொல்றதை நம்ப முடியாது, நீஷுட்ட போனு கொடு அப்படின்னு டாக்டர் ஃப்ரெண்டு சொல்லிடுறான். உடனே லினியோவும், உன் கேரக்டர் மேல எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்ல, சரி பரவாயில்ல நான் நீஷுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு லினியோ போனை கொடுத்துடுறான். உடனே இந்த டாக்டர் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான், இங்க பாருமா என் மூஞ்சில எப்படி பட்ட பகல்ல கரிய பூசுற மாதிரி பேசிட்டு இருக்கான்ட்டு, நீ கூட வந்து பாத்துட்டு இருக்க தங்கச்சி அப்படின்னு சொல்ல, கூட வந்து பாத்துட்டு இருக்கேன், என் பட்ட பகல்ல பூசாம நைட்டு வரைய வெயிட் பண்ணுமாக்கும் அப்படின்னு நீஷு கேக்குறா. அடி பாவி, டேட் பண்ண ஆரம்பிச்சு அடுத்த நிமிஷமே எப்படிதான் அப்படி பாய் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மாறுவீங்களோ, ஃப்ரெண்ட் எல்லாம் கழட்டி விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீங்க தானே இவரை டேட் பண்ணி ஆகணும்னு எனக்கு ஆர்டரே போட்டீங்க அப்படின்னு நீஷு கேட்க, லினியோ போனை வாங்கி ஸ்பீக்கர்ல போட்டு விட்டுறான். இல்ல அப்ப நான் சொன்னேன்ல, இப்ப நான் மாத்தி சொல்றேன், அவனை வந்து இந்த தடவை நீ கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டாக்டர் சொல்ல, உங்க ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டாரு, நான் கேக் வாங்க போறேன் அப்படின்னு நீஷு உள்ள ஓடி போயிடுறா. லினியோ பாத்துட்டு இருக்கான், இதுக்கும் மேல நீ பேசி எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு டின்னர் போலாமா அப்படின்னு லினியோ கேக்குறான். இல்ல நாளைக்கு நான் ஒரு லெக்சர் போகணும் அப்படின்னு நீஷு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள இந்த டாக்டர் ஃப்ரெண்ட் ஆளாளுக்கு பேஷன்ஸ் எல்லாம் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவன் போனை கட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நீஷு பாக்குறா, 3 ஃபிளேவர் வாங்கியிருக்கேன், நம்ம எல்லாத்துலயும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே அப்படின்னு லினியோ போயிட்டு இருக்கான். நீஷு போய் ஓரமா ஒரு இடத்துல நின்னுட்டு அதுல இருந்து பாதியை பிரிச்சு கொடுக்குறா. லினியோ பாக்குறான், இவ்வளவு
கஷ்டப்பட்டு நீ பிரிச்சுலாம் கொடுக்க தேவையில்ல, நீ சாப்பிட்டு பாதியை கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் நின்று வெக்கப்பட்டுட்டு இருக்கா. நீஷு அடுத்த ஃபிளேவர் எது வேணும்னு லெனியும் கேட்க அடுத்த ஃபிளேவர் எடுத்துடுறா. இது எப்படி பாதி சாப்பிட்டு பாதியை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. லைட்டா அதை கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு, இதை கொஞ்சம் கையில வச்சுக்கோங்களேன், நாளைக்கு இந்த போற லெக்சர் இருக்குல்ல அது உங்க கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துடுறா. லெனியும் அவ வெக்கப்பட்டு தான் அப்படி பண்றாங்கிறது அவனுக்கும் புரியுது. அவன் பாட்டுக்கு அந்த கேக்க வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். நீஷு ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்க, லினியும் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்கான். இந்த லெக்சருக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு லினியோ சொல்லிடுறான். அப்புறம் இன்னும் ஒரு ஆள் கிட்ட மட்டும் நான் நம்ம லவ் மேட்டர் சொல்லணும்னு சொல்லிட்டு தம்பி இருக்கான்ல அவனுக்கு சொல்லிடுறா. இங்க பாருடா சீனரியில சைன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கா. அது என்ன சீனரி அப்படின்னு கேட்க, நானும் அவனும் வந்து லண்டன் போனோம்ல அப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த இடம் நமக்கு சொந்தமானது கிடையாதுல்ல, நம்ம எப்படினாலும் திரும்பி தான் போக போறோம், சோ நான் வந்து ரொம்ப லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீஷு சொல்லிருக்கா. அப்ப உனக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்ல, எந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லா உன் பேரை எழுதலாமோ அதான் உன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லியிருக்கான். அதனால தான் அந்த ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீஷு டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. இதை பார்த்துட்டு நியூஸ் சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஓ அப்படி வேற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அடுத்த ஃபிளேவர்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. மறுபடியும் லெனியோவை ட்ரெயின் ஸ்டேஷன்லயே டிராப் பண்ணிருக்கா நீஷு. இன்னைக்கு நான் உங்களை இங்க டிராப் பண்றேன், நாளைக்கு நீங்க வந்து கார் எடுத்துட்டு வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கணும், நம்ம 2 பேரும் லெக்சருக்கு போறோம், ஓகேவா, இது எல்லாமே பிளான் ஓகே தானே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு லெனியோ சொல்றான். கிளம்புங்க ட்ரெயின் மிஸ் ஆயிட போகுது அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. அப்படி கையை மட்டும் நீட்டிட்டு இருக்கா லெனியோ. என்ன பண்ணும், ஹேண்ட் ஷேக்கா அப்படின்னு நீஷு கேட்டுட்டு இருக்கா. ஹேண்ட் ஷேக்லாம் இல்ல, இதானே நான் உன் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னேன், இன்னும் சைன் பண்ணாம இருக்க, லீகலா எழுதி சைன் பண்ணுமா அப்படின்னு சொல்ல நீஷு பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. நிஜமாவே அவனோட கையில ஒரு பத்திரத்தை எழுதி அதுல வந்துட்டு சிக்னேச்சர் பண்ற மாதிரி வேற பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஓகேவா அப்படின்னு நீஷு கேக்குறா. லினியோ பாக்குறான். இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நீஷு அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. பயங்கர ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி வரா. அவங்க அம்மா இன்னும் முழிச்சிட்டு இருக்காங்க. அம்மா 9:50 தான் ஆகுது, 10 மணி இன்னும் ஆகவே இல்ல, நான் அதுக்குள்ள வந்துட்டேன்னு சொல்ல, நான் உன்னை ஒண்ணுமே கேட்கவே இல்லையேம்மா, எங்கெல்லாம் போன அப்படின்னு கேக்குறாங்க. நீ ஹாப்பியா இருக்கியான்னு கேக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கேம்மா அப்படின்னு நீஷு சொல்ல, உனக்கு இதெல்லாம் அட்வைஸ் பண்ணணும்னு நிறைய திங்ஸ் யோசிச்சு வச்சிருந்தேன், இப்போ நீ ஹாப்பியா இருக்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு எதுவும் சொல்றதுக்கு ஐடியாவே இல்ல, தோணவே இல்ல, ஜஸ்ட் ஹாப்பியா இரு, எப்படி ஸ்வீட்டா அண்ட் பிஹேவ் பண்ற பாரு, அந்த மாதிரியே இரு சந்தோஷமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீஷு போறா. ஹேர் ட்ரை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு தலையெல்லாம் காஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லினியோக்கு டெக்ஸ்ட் பண்றா. அப்போ ஓகே மேடம் இப்ப தூங்க போலாம் அப்படின்னு லினியோவும் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கும் மேல குட் நைட் குட் மார்னிங்னு எது சொல்றதுக்கும் நான் யோசிக்க வேண்டியதே இல்ல, ரொம்ப ஓவரா இருக்குமோ நான் திங்க் பண்ண வேண்டியது இல்ல, என்ன நினைக்கிறேனோ எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு லினியோ சந்தோஷமா டெக்ஸ்ட் பண்ணிருக்கான். நீஷு சரி ஓகே அப்படின்னு குட் நைட் சொல்லிட்டு தூங்க போயிடுறா. திடீர்னு அவளுக்கு ஏதோ தோணுது. வேகமா போன் எடுத்துட்டு, நாளைக்கு லெக்சர் வரீங்கல்ல, அப்ப என்ன தெரியுமா பண்றீங்க, நல்லா டீசெண்டா வாங்க, ஏன்னா காலேஜ் பசங்க தான் அங்க நிறைய பேர் வருவாங்க, எப்பயும் போல ஆபீஸ்க்கு போற மாதிரி கரடு முரடா வராதீங்க, ரொம்ப டாப் ஆபீசரா வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒன்னே லினியோ சரி ஓகே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஏன் ரிப்ளையே பண்ணல நீஷு மறுபடியும் கேட்க, எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன், என்ன ஸ்டைல் பண்றதுன்னு தெரியல, சரி ஓகே நான் பவுல் கட்டோட வர போறேன் அப்படின்னு லினியோ சொல்லிடுறான். அடுத்த நாள் 2 பேரும் காலேஜ்ல போய் இறங்குறாங்க. இறங்கி கார்ல ஏறினதுல இருந்து இப்போ வரையே நீஷு சிரிச்சுட்டே இருக்கா அவனோட பவுல் கட்டை பார்த்துட்டு. என்ன மண்டை இது அப்படின்னு, காமெடியாவா இருக்கு, நல்லா இல்லையா அப்படின்னு லினியோ கேக்குறான். இல்ல நல்லாதான் இருக்கு, பவுல் கட்டு பண்ணிட்டு வந்துட்டா உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் நிறைய நினைப்பாங்களா என்ன, யார் இந்த ஐடியா உங்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு தலையை கொஞ்சமா பிரிச்சு வரதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. உனக்கு ஓகேனா எனக்கு எதுனாலும் பிரச்சனை இல்ல, யாரை பத்தி எனக்கு அவ்வளவு இல்லைன்னு லினியோ சொல்றான். எனக்கு ஓகே தான் அப்படின்னு 2 பேரும் கையை கோத்திட்டு நேரா லெக்சர் ஹாலுக்கு போறாங்க. ரொம்ப நிறைய கூட்டம் இருக்கு, முக்கியமான லெக்சர் போல. உங்களுக்கு சேர்ல உட்காரது கூட சீட் கிடைக்காம அங்க ஸ்டெப்ஸ்லயே நம்ம லினியோ கோட்டை விரிச்சிடுறான். இந்த கோட் மேல உட்காந்துக்கோ அப்படின்னு. நீஷு வேகமா அவளும் வந்து அவளோட கோட்டை விரிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. வேணா உன் கோட்டை கையில கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை மடியிலே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துக்கிறான். 2 பேரும் பக்கத்துல உட்காந்துக்கலாம் அப்படின்னு. எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருன்னு அங்கெல்லாம் ஆளுங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவு முக்கியமான லெக்சர் இருக்கு, நிறைய பேர் ஆபீஸ்ல ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கூட வந்திருக்காங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சீனியர் வராரு. அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாபிக் நான் எடுத்தப்போ அப்ப என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. ஏன்னா சைனா அப்போ என்னதான் அந்த போட்டோவாலிட்டிக்ல வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருந்தா கூட அங்க ஆரம்பத்துல இருந்து மத்த எல்லா பாகங்களும் வெளிநாட்டுல நம்ம வாங்க வேண்டியது இருந்தது. அது எப்படி இவ்வளவு டைவர்ஸான ஒரு நாட்டுல இருக்கும், இவ்வளவு வளமான வளங்கள் நம்ம நாட்டுல இருக்கு, அப்படி இருந்தா நம்ம எப்படி அடுத்த நாட்டுக்கிட்ட பேசிக் பொருள் எல்லாம் வாங்குறது, அங்க லேபர் கூட நம்ம வெளிநாட்டுல வாங்கிட்டு இருந்தோம், அதெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு தோணுச்சு. இப்போ நம்ம ஆனா முன்னேறி இருக்கோம், ஆனா அது பத்தாது, கம்ப்ளீட்டா நம்ம கையிலேயே எல்லா பொருளையும் உருவாக்கணும், அதுக்காக தான் நானும் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இமோஷனலா நிறைய சொல்லிட்டு இருக்காரு. நம்ம லினியோவும் நீஷுவும் எந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்களோ அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. லினியோவும் நீஷுவும் உட்காந்து நிறைய நோட்ஸ் எல்லாம் கூட எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா லெக்சர் முடியுது. 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நீஷு சொல்றா, எனக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஒர்க் பண்ற எந்த ப்ராஜெக்ட பத்தி சொன்னோமோ அதை பத்தி தான் அவர் இன்னைக்கு பேசினாரு. அது மட்டும் இல்லாம நார்த் ஈஸ்டுக்கு போயிட்டு அங்க போய் இந்த ப்ராஜெக்ட ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னாரு. நம்ம ப்ராஜெக்டும் அந்த பக்கம் தானே நம்ம போட போறோம், சோ நம்ம அவர் சொன்ன மாதிரி கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கோம், அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீஷு சொல்றா. லினியோ அது எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு கரெக்ட் தான் அப்படின்னு, அம்மா சரி ஓகே இங்கே கேண்டீன்ல போய் காலேஜ்ல சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறான். இந்த காலேஜ்ல தான் லினியோ படிச்சிருப்பான் போல. நீஷு சொல்றா,
கண்டிப்பா போய் சாப்பிட்டே ஆகணும். நீங்க காலேஜ் படிக்கும் போது நீங்க கேண்டீன்குள்ள போனாலே பொண்ணுங்கலாம் ஊன் சவுண்ட் கொடுப்பாங்களாமே, அவ்வளவு ஹேண்ட்ஸமாமே, அவ்வளவு பாப்புலராமே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு லின்யூ அங்க இருந்து கிளம்புறான். லைன்ல நிக்கும் போது அந்த பையன் பாரு, அவனுக்கு மட்டும் நிறைய கறி வைக்கிறாங்க, அந்த பையன் ஹேண்ட்ஸமா இருக்கதாலதான் அப்படி வைக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு பின்னாடி பொண்ணுங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பையன் சொல்லாதரி பாக்க ப்ரொஃபசர் மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு சொல்ல, லின்யூ பெருமையா சிரிச்சிட்டு இருந்தான். இப்ப கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறான். 2 பேரும் ஒன்னா சாப்பிட வந்து உட்காடுறாங்க. லின்யூ அவளுக்கு நிறைய மீட்டா எடுத்து வச்சுட்டே இருக்கான். நீஷு பாக்குறா, சார் எவ்வளவுதான் நீங்க எனக்கு கறி கொடுத்தாலும் சரி, கண்டிப்பா நான் அவங்க அடுத்த செமஸ்டர்ல உங்க கிளாஸ் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறா. எடுக்கலனா இந்த செமஸ்டர்லயே ஃபெயில் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் கூடயே வச்சுக்கிட்டா போச்சு அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் ஒருத்தங்க மாறி மாறி கலாச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் அதே ப்ராஜெக்ட் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து ரொம்ப பின்னாடிலாம் இல்ல, ஃபார்வர்டா தான் போயிட்டு இருக்கோம், கவலைப்படாத அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆபீஸ்ல நீஷு வந்து உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு போயிட்டு எல்லாருக்கும் சொவினியர் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. லின்யூ சோகமா கிளம்பி போனாரு, ஹாப்பியா வந்திருக்காரு. என்ன நடக்குது, நீயும் இதுக்கு காரணமா அப்படின்னு கேட்க, நாங்க 2 பேரும் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நீஷு சொல்றா. என்னடி சொல்ற அப்படின்னு ஃப்ரெண்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு லின்யூ ஒரு மீட்டிங் முடிச்சு வெளியே வரான். அவனையே பாத்துட்டு இருக்கா. மீட்டிங் முடிச்சிட்டு வரும்போது நீஷுவை பார்த்து லின்யூ லேசா சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப ஃப்ரெண்டு பொண்ணு பாக்குறா. செம்ம ஸ்வீட்டா இருந்தது, எப்படி லைட்டா சைட்ல சிரிச்சுட்டு போனா இருப்பாத்தியா, எனக்கு செம்ம ரொமான்டிக்கா இருந்ததுன்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. சும்மாதான் அவன் சிரிச்ச மாதிரி இருந்தது, நீ கண்டதையும் சொல்லாத, ஏற்கனவே ஆபீஸ் ரொமான்ஸ் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நீஷு சொல்றா. ஏண்டி அவரும் இங்க ஒரு எம்ப்ளாயி, நீயும் இங்க ஒரு எம்ப்ளாயி, நம்ம 2 பேருமே சரி இங்க வந்து கிளாக் பண்ணிட்டு வெளியே போயிட்டோம்னா நமக்கும் இந்த கம்பெனிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இது இந்த கம்பெனியோட ஓனர் மாதிரி கம்பெனிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு பயந்துட்டு இருக்க அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க, நீஷு சொல்றா, இவளுக்கு எப்ப உண்மையை சொல்ல போறனோ தெரியலேன்னு மனசுல யோசிச்சுட்டு, ஆமாடி நீ சொல்றதும் கரெக்டான பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி லின்யூ எங்களுக்குலாம் ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அது எப்போன்னு கேட்க, அது நம்ம நாளைக்கு நைட்டு கண்டிப்பா கொடுத்துருவாரு, ஏன்னா நாளைக்கு மறுபடியும் லின்யூ பிசினஸ் ட்ரிப் போறாரு அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. லின்யூ அது சம்பந்தமா மேனேஜர் கிட்ட பேசுறதுக்காக தான் போயிட்டு இருக்கான். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், அவங்களுக்கு இதுல வந்து லூஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்ல, ஆனாலும் நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம் அவங்க கிட்ட காட்டுறதுக்காக நான் ஃபிளைட் பிடிச்ச நேரம் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடலான் இருக்கேன், அதுக்கப்புறமா ரா மெட்டீரியல்ஸையும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலான் இருக்கேன் அப்படின்னு லின்யூ ஃபைல கொடுக்குறான். அவர் பாக்குறாரு, எல்லாமே ஓகே, கேஷ் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த நேரத்துல இதெல்லாம் போய் பாக்குறது கரெக்டா இருக்குமாப்பா அப்படின்னு மேனேஜர் கேட்க, நம்ம ஓரளவுக்கு ப்ராஜெக்ட் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட நம்ம என்ன பண்ண போறோங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான பிளான் இருக்கு, ஆனா ப்ராஜெக்ட காட்டுறதுக்கு தான் கஷ்டம், ஆனா அந்த பேசிக் ப்ராஜெக்ட்லாம் அவங்க நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னா பேசிக் வேலையை முடிச்சிட்டோம்னா அப்படின்னு லின்யூ சொல்ல, அப்போ அதை பாக்குறவங்களால நோ சொல்லவே முடியாது, கண்டிப்பா நமக்கு மணி ஃப்ளோ வந்துதான் ஆகணும், எனக்கு ரொம்பவே இந்த ஐடியா பிடிச்சிருக்கு, போயிட்டு வாப்பா, நல்லபடியா போய் வேலையை முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரும் சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு லின்யூ மத்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல நீஷுக்கு, அந்த 2 பேரையும் கூட கூட்டிட்டு வந்துட்டு ட்ரீட் கொடுக்க வரான். இந்த பொண்ணு கேக்குறா, லின்யூ சார் நல்லா யோசிச்சுக்கோங்க, இன்னைக்கு நீ வந்து எங்களுக்கு பாஸா வரல, எங்க ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டா தானே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஆமா பாய் ஃப்ரெண்டா தான் வந்திருக்கேன், சோ நோ பட்ஜெட், எவ்வளவு வேணாலும் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு லின்யூ சொல்லிடுறான். செம்ம சூப்பர், நான் எல்லாத்துலயும் ஒரு ஐட்டம் வாங்கி அடிக்க போறேன் அப்படின்னு அவ கத்திட்டு இருக்கா. அப்போ உடனே லின்யூ சொல்றான், எனக்கு என் ஃப்ரெண்டும் வரான், அவனுக்கும் ட்ரீட் இருக்கு, அவனும் பயங்கரமா சாப்பிடுவான், நல்லா ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம டாக்டர் தான் வரான். இந்த ஃப்ரெண்டு ஷாக் ஆயிடுறா, இவ்வளவு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் வந்தா நான் எப்படி நல்லா சாப்பிடுறது, வெக்கப்பட்டு கம்மியால சாப்பிடணும்னு லின்யூவை திட்ட ஆரம்பிக்கிறா. டின்னர் பார்ட்டி ஒரு வழியா முடியுது. டிராப் பண்றதுக்காக லின்யூ 4 பேரும் ஒன்னா வந்துட்டு இருக்காங்க கார்ல. மழை வர பெய்யுது, எங்க கிட்ட ஒரு கொடை இருக்கு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு நீஷுவை மட்டும் காருக்குள்ள விட்டுட்டு மத்ததெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்கன்னு 2 ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பிடுறாங்க. லின்யூ பாக்குறான், பின்னாடி கொடை வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வரேன்னு கார் பேக்ல இருந்து போயிட்டு ஒரு கொடை எடுத்துட்டு வரான் நீஷுவை கூட்டுறதுக்காக. நீஷுவும் வெளியே வந்து இறங்குறா. 2 பேரும் ஹாஸ்டல் வாசல்ல போயிட்டு நின்னுட்டு இருக்காங்க. சீக்கிரமா நல்லபடியா பிசினஸ் ட்ரிப்பை முடிச்சிட்டு கிளம்பி வந்துருங்க அப்படின்னு நீஷு சொல்ல, சரி ஓகே, ஆனா அவ்வளவு சீக்கிரமா உன்னை விட்டு போறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு லின்யூ சொல்றான். ஹேய் மறந்து போச்சா, 49% என்னோட பங்கு தான் அந்த கம்பெனில இருக்கு, சோ நீங்க எனக்காக தான் சேர்த்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. அட ஆமால, உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போறேன்ல, அப்ப எனக்கு ஒரு ட்ரீட் ஆகுது வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு லின்யூ கேக்குறான். ட்ரீட்டா, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீஷு கேட்க, லின்யூ அவளுக்கு நெத்தியில கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் நேரா ஃபிளைட் ஏறி கிளம்பி அவனோட வேலையை பார்க்கறதுக்கு போயிடுறான். இங்க பிஸியா அவன் போயிட்டு பிசினஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டு ஒவ்வொன்னா முடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம நீஷு இருக்கால, அவங்க டீம் ஆளுங்களோட உட்காந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கான வேலையில சின்சியரா இறங்கிட்டு இருக்கா. அப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொட்டேஷன் கொடுக்கறதுக்குலாம் ஆள் வராங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாம் விலைக்கெல்லாம். அதை பார்த்துட்டு நீஷு கொஞ்சமா ஷாக் ஆகுறா, ஏன்னா பட்ஜெட் கட்டுப்படாம இருக்க போல. லின்யூ அன்னைக்கு அவன் லஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீஷுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறான். நீஷுவும் அவன் ஃப்ரெண்டு ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு நீஷு அவளோட லஞ்ச் போட்டோ எடுத்து அனுப்புறா. என்
லஞ்சை விட ஒன்றுதான் சூப்பரா இருக்கு அப்படின்னு லென்யூ சொல்ல, இல்ல பரவாயில்ல தான், ஆனா என் மனசு இன்னைக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொட்டேஷன் வந்து கொடுத்தாங்க, பட்ஜெட் ஓவரா இருக்கு, எந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்றதுன்னு எங்களுக்கு புரியல, நாங்க தேடி பார்த்தோம், அப்பயுமே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நீஷோ சொல்லிட்டு இருக்கா. ப்ராஜெக்ட முடிவு பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல, எல்லாத்த விட முக்கியம் நம்ம ரா மெட்டீரியல்ஸை ஃபிக்ஸ் பண்றது தான். அதுக்கான கொட்டேஷன் தலைவலியை தான் கொடுக்கும், கொஞ்ச நாள் ஆனா எல்லாமே உன் கைக்கு வரும் பாரு அப்படின்னு லென்யூ சொல்றான். தேங்க்ஸ் இந்த சமாதானப்படுத்தினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீஷோ மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. நீஷு முக்கால்வாசி எல்லா வேலையும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டு அன்னைக்கு ரூம்ல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. நியூ பார்த்தா அவனோட மாடிஃபைடு ரெஸ்யூம் ஒன்னு இவளுக்கு அமுச்சு வச்சிருக்கான். நீஷு அதை பார்த்துட்டு எதுக்கு ரெஸ்யூம்னு கேட்டுட்டு, ஒரு டேட்டுக்கு போயிருக்கீங்க அதெல்லாம் கூட அதுல போட்டிருக்கீங்கன்னு சொல்ல, அது டேட்டுன்னு சொல்ல முடியாது, பிளைண்ட் டேட்டுக்கு நான் ஒரு தடவை எங்க ப்ரொஃபஸரை பார்க்க போகும்போது அவர் கோத்து விட்டாரு, அது எப்படி டேட்டிங்னு கணக்குல எடுத்துக்கிறது அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். அது எப்படி டேட்டிங்னு எடுத்துக்க முடியாது, நீங்க டேட் போயிருக்கீங்க தானே அப்படின்னு நீஷு திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டு இருக்கா. உனக்கு அது அவ்வளவு பாதரிங்கா இருந்ததுன்னா திருப்பி எனக்கு சென்ட் பண்ணு, நான் என்ன திரும்ப பண்றேன், அதை மட்டும் எடிட் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷா சென்ட் பண்றேன் அப்படின்னு லின்யூ சொல்றான். எடிட் பண்ணா டேட்டுக்கு போனதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா என்ன, என்னெல்லாம் நடந்துச்சு உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீஷு வேணும்னே அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறா. லின்யூ ஒண்ணுமே ஆகல, போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து சமாளிச்சுட்டு அப்புறம் அங்க நான் கிளம்பி வந்துட்டேன், அதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களோட மெசேஜை பாருங்க, நான் ஏன் ரெஸ்யூம் அமுச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு நீஷு சொல்றா. ஒரு ரெஸ்யூம் எல்லாம் எப்பயோ நீ என்ன பாக்கிறதுக்கு முன்னாடியே நான் பாத்துட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லின்யூ சொல்றான். நிஜமாவா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீஷு அவனும் வம்பழுத்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீ அடுத்து என்ன நினைக்க போறன்னு கூட எனக்கு தெரியும், நீ நாளைக்கு காலையில போய் பாவ் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறதானே அப்படின்னு லின்யூ கேட்க நீஷு ஷாக் ஆயிடுறா. நான் மனசுல நினைக்கிறதெல்லாம் வர வர உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நீஷு அன்னைக்கு தூங்கி போயிடுறா. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறா. லென்யூட் வந்து குட் மார்னிங் மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆயிட்டு அவ படுக்க ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறா. காஃபி போட்டு குடிக்க ஆரம்பிக்கிறா. லென்யூ அவ கூட சேர்ந்து பேசிட்டே இருக்கான். தன்னை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன், ஏன்னா என்னோட சன்னே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கான். இவன் சேர்ந்து அதுக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கா. மறுபடியும் உள்ள போயிட்டு மீட்டிங் ஹால்ல பார்த்தா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் சாம்பிள் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ஓரளவு வந்திருக்கு. இதை வச்சு எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு, நம்ம ஏன் வந்துட்டு இதே 50 சென்டிமீட்டர்ஸா வந்து ஆர்டர் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணும்போது நமக்கு அதுல எஃபிஷியன்சி கூட இருக்கும்ல அப்படின்னு நீஷு சொல்றா. ஆனா அது கொஞ்சம் காசு கூட ஆகும் அப்படின்னு பக்கத்துல இருக்க பையன் சொல்றான். ஐயோ இந்த காசு தொல்லை பெரிய தொல்லையா இருக்குப்பா அப்படின்னு நீஷு அங்கிருந்து சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. அப்போ நீஷுவோட ஆன்டி அவளுக்கு போன் பண்றாங்க. என்னடி உங்க அம்மா சொன்னாங்க 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க போல, இன்னைக்கு எங்க டின்னருக்கு வெளியே போறீங்களான்னு கேட்க, இல்ல இன்னைக்கு லின்யூ வந்துட்டு பிசினஸ் ட்ரிப் போயிருக்காருன்னு சொல்ல, அதுக்குள்ள பிசினஸ் ட்ரிப்பா, சரி ஓகே ரொம்ப சாலிடான பையன் தான், பிசினஸ் எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லிட்டு குறிக்கோளா இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு ஆன்டி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அதுவும் இல்லாம நம்ம லின்யூவோட தாத்தாக்கு பர்த்டே வருதுல, அதுக்கு அவங்க அங்கிள் போறாருடி அப்படின்னு சொல்ல, அப்படியா அங்கிள கூட அவங்க கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீஷு கேட்டுட்டு இருக்கா. அவங்க 2 பேருக்கும் பிசினஸ் டீலிங்ஸ் அவ்வளவா இல்லையே அப்படின்னு. ஆமா பார்ட்டி ரொம்ப பெருசா பண்றாங்க போல, நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு ஆன்ட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. நீஷு அன்னைக்கு அவ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஷாப்பிங் போயிருக்கா. அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதே லின்யூ கிட்ட இருந்து கால் வந்துருது. இந்த மாதிரி எங்க அங்கிள் கூட உங்க தாத்தா பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்களா அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்ப அங்கிளை நான் போய் பார்க்க போயிட்டு அவர்கிட்ட ஹாய் சொல்லிட்டு வரேன்னு சொல்ல, இன்னொன்னு அவர் அங்கிள்னு கூப்பிடுற நிலைமைக்கு வரல, கொஞ்சம் ஓவரா பேசாதன்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. என்ன வரல ஒரு தடவை கூப்பிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு கிராண்டா பார்ட்டி பண்றாங்க அப்படின்னு நீஷு கேட்க, தாத்தாக்கு 80 வயசு, ஆனா அது வரை அவர் பெருசா பார்ட்டி பண்ணதே இல்ல, அவரோட வாரிசு அறிவிக்க போறாருன்னு நினைக்கிறேன், என்னோட மாமா பையன் இருக்கான்ல அந்த பையனை தான் வாரிசு அறிவிக்க போறாங்கன்னு சொல்ல, ஷுவாங் இருக்கான்ல அவனோட பாஸ் தானே அப்படின்னு நீஷு கேக்குறா. ஷுவாங் உன்னை பார்த்து ஷாக் ஆனதை பார்க்கும்போது கண்டிப்பா அந்த பாஸுக்கு உன் மேல கொஞ்சம் கோவம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நீஷு சொல்லிட்டு இருக்கா. எனக்கா அவெல்லாம் ஒரு போட்டியா அப்படின்னு நம்ம லின்யூ கேக்குறான். இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் ஓவராவே திமிர் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நீஷு அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. என் ஹான்சம் பேஸ்க்கு இந்த திமிரு கூட இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு லின்யூ நக்கல் பண்ண ஆரம்பிக்கிறான். ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு நீஷு கேட்க, நாளைக்கு ஒரு நெகோசியேஷன் இருக்கு, அதை முடிச்சிட்டா கொஞ்சம் வேலை முடியும் அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். நீஷு உன்னை நெகோசியேட் பண்ணும்போது நீ எப்படி இருப்பான்னு பாக்கிறதுக்கு எனக்கே ஆசையா இருக்கு, எப்பவுமே நீ வந்து நார்மலா இருந்து நான் பாத்துட்டேன்ல, கோவமா இருக்கும்போது எப்படி இருப்பான்னு பாக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு நீஷு சொல்ல, என் ஹான்சம் ஃபேஸ் அதுக்குள்ள உனக்கு போர் அடிச்சு போச்சா, அதுக்குள்ள கோவ ஃபேஸை பாக்கணும்னு சொல்ற, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் நேரா நைட்டு தான் ஊருக்கு வருவேன், நேரா பார்ட்டிக்கு வந்துருவேன், அன்னைக்கு நைட்டு மறுபடியும் கிளம்பி ஒன்ன பாக்கிறதுக்காக வந்துடணும், ஏன்னா காலையில சேர்ந்து என் கேர்ள் ஃப்ரெண்டோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னு சொல்ல நீஷு சிரிக்கிறா. அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க, நீஷுவை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீஷு போனை கட் பண்ணிடுறா. ஆனா அப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை கண்டினியூஸா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. செம்ம கியூட்டா இருக்குடி உங்க ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவளை கலாய்க்க ஆரம்பிக்க, அப்போ நீஷு யோசிச்சு பாக்குறா, அம்மா நேரா லின்யூ பார்ட்டிக்கு தான் வரான், என்ன பாக்கிறதுக்காக நைட்டோட நைட்டா கிளம்பி அவன் திருப்பி இந்த ஊருக்கு வரணும், பேசாம நான் அங்கிளோட பார்ட்டிக்கு போனா என்னன்ட்டு, அங்கிள் நானும் உங்க கூட பார்ட்டிக்கு வரேன் அப்படின்னு நீஷு சொல்லிடுறா. கரெக்டா பார்ட்டி டைம் வந்துடுது. நம்ம நீஷு சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்க அங்கிளோட இறங்கி உள்ள வரா. வாமா போலாம் அப்படின்னு அங்கிள் கூப்பிட்டு இருக்காரு. அங்க வெளியே இருந்து நம்ம நீஷுவை பார்த்துட்டு இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓ அவங்க பொண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு, என் பையன் இருக்காமா படிச்சிட்டு இருக்கான் இப்பதான் ஃபாரின்ல, அவனை நீ ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இவ்வளவு யார் கூடயாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கோத்து விடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. நீஷு சும்மா தலையை ஆட்டிட்டு அந்த
அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்துட்டு இருக்கா. இந்த லினியோட அங்கிளும் ஆண்டியும் இருக்காங்கல்ல, அவங்க பையன் தான் வந்து இப்ப அறிமுகம் கூட படுத்த போறாங்க. அவங்க கிட்ட கூட இந்த அங்கிள் போய் பேசிட்டு இருக்காரு. நீஷுவை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கியம்மா, என் பையனை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீஷு நான் பார்க்க வந்த ஆளை தவிர எல்லாரையும் பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்களேன்னு அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி பாக்குறா. லினியோ அப்பதான் நல்ல கோட் சூட்லாம் பக்காவா போட்டு அங்க இருந்து வந்துட்டு இருக்கான். நீஷு வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப அந்த அங்கிளும் ஆண்டியும் போயிட்டு லினியோவை பாக்குறாங்க. அவங்களுக்கு லினியோவை பார்த்தாலே நல்லா பத்திட்டு வரும் போல முறைச்சிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அங்கிள் லினியோ அந்த பக்கம் போறான். ஆனா டக்குன்னு அவன்கிட்ட போய் என்ன பேசுதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் இங்கே நிக்கிறேன் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. நான் போய் பேசுறவா அப்படின்னு சொல்ல, இல்ல ஒரு நிமிஷம் இருங்கன்னு நீஷு சொல்லிட்டு இருக்கும் போதே தாத்தா இறங்கி வராரு. பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு யாரும் வயசை பத்தி பேசக்கூடாது, பேசி என்ன கோவப்படுத்த கூடாது அப்படின்னு தாத்தா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த வாரிசா ஒரு பையன் இருக்கான்ல, அவன் பேரு லீ. அவனை கூப்பிட்டு இதான் என்னோட பேரன், இவன் எல்லாரும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீஷுவோட அங்கிள் கிட்ட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு. அவர் சொல்லிட்டு இருக்காரு, இப்பதான் அந்த பையனுக்கு 30s ஆயிட்டு இருக்கு, அடுத்து அவன் தானே வாரிசு, அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப பாருங்க, ஆனா அந்த பையன் இன்னொருத்தர் இருக்கான்ல, அவன் பேரு லினியோ. டாக்டரா இருந்தவன், பெரிய ஆளா இருக்க வேண்டியது, இப்ப மறுபடியும் பிசினஸ்க்கு வந்திருக்கான். அவரெல்லாம் போட்டியே போட முடியாது லீ கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. நீஷுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த லீ இருக்கான்ல, கையில ஒயின் கிளாஸ் தூக்கி சியா சொல்லிட்டு இருக்கான் நம்ம லினியோக்கு. அவனும் சியா சொல்லிட்டு தூரமாதே குடிக்கலான்னு போக, அது வேணும்னே குடிக்காம நக்கலா கீழே வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற இன்னொரு கிளாஸ் எடுத்துக்கிறான். இந்த அங்கிளும் ஆண்டியும் கூட அதை பாத்துட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணான்னு அவங்களுக்கு எனக்கு அப்படியே கடுப்பா இருக்கு. நீஷு இருக்கால மனசுக்குள்ள யோசிக்கிறா, இவனுக்கு மட்டும் இந்த ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருந்தா எங்கேயோ மெடிக்கல் ஃபீல்ட்ல கொடி கட்டி பறந்து பல உயிர்களை காப்பாத்திருக்க வேண்டியவன் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இப்படி யோசிச்சுட்டு நின்றுக்க தேவையில்லை அப்படின்னு நீஷுக்கு தோணுது. அவனை பத்தி எல்லாருமே கம்மியா பேசுறது நீஷுக்கு சுத்தமா பிடிக்கல. அங்கிள் நான் லினியோ கிட்ட போறேன் அப்படின்னு அங்கிள் கிட்ட சொல்லிடுறா. நேரா கிளம்பி லினியோ கிட்ட போயிட்டு இருக்கா. லினியோ அப்படின்னு கூப்பிட லினியோ கொஞ்ச நேரம் டவுட்ல சோகமா இருந்தவன் இவளை பார்த்தோன்னு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். நீஷு இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, எல்லாம் உன்னை பார்க்கதான், நீ என்ன மிஸ் பண்ணிட்டு நடு ராத்திரியில கிளம்பி ஊருக்கு வரும்போது உன்னை பார்க்க நான் பார்ட்டிக்கு வர மாட்டேனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸா பேசிக்கிறத சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் பாக்குறாங்க. பாரு இந்த ஜோடியை பாரு அப்படின்னு. அங்கிள் 4 போட்டோ எடுத்துட்டு இருக்காரு இவங்களை வரத்துக்குள்ள. எடுத்து ஃபேமிலி குரூப்ல அனுப்புறாரு. இன்னும் போட்டோ அனுப்பு, நம்ம ஒய்ஃப் வேற கேட்டுட்டே இருக்காங்க. லினியோ நீஷுவோட கையை பிடிச்சிட்டு அங்கிள் கிட்ட போலாமா அப்படின்னு வரான். அங்கிள் கிட்ட ஹாய் சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கவர் பார்த்துட்டு என்னப்பா இந்த முன்னாடியே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. சரி தாத்தா பாக்குறாரு, அவர்கிட்ட போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துடலான்னு அங்கிள் கூட்டு போறாரு. லினியோ கூட்டு போயிட்டு அங்கிளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். கூடவே நீஷுவை பார்த்துட்டு நீங்க யாருமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நான் வந்து உங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீஷு அவளை அறிமுகப்படுத்திட்டு தாத்தாக்கு பர்த்டே வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்லம்மா, இவனுக்கு வந்து 30 வயசு ஆக போகுது, இப்பயாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட புடிச்சிட்டான், இதுக்கும் மேல எனக்கு அவனை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல லினியோ பாக்குறான். என்ன தாத்தா விக்காத ஏதோ ஒரு பொருளை வித்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இந்த ஹேண்ட்ஸம் ஃபேஸ் வச்சுட்டு என்ன பிரயோஜனம், நீ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லாம சுத்திட்டு இருந்தியே அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு நல்லா சந்தோஷமா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீஷு வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இந்த பையன் இருக்கான்ல, அதான் அந்த வாரிசு லீ, அவனுக்கு இந்த பையன் கிட்ட நம்ம தாத்தா பாசமா பேசுறத பார்க்க பயங்கரமா ஸ்டமக் பர்ன் ஆகுது. அப்படியே எரிச்சலே நின்னுட்டு இருக்கான். தாத்தா அங்க மத்தவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாரு. எல்லா குரூப்ஸும் பாத்துட்டு இருக்காங்க, இந்த 2 பேரும் ஜோடியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீஷு பாக்குறா. லினியோ அவ கையை பிடிச்சிட்டு அங்கிள் கிட்ட நான் கொஞ்ச நேரம் உங்களை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வரவா அப்படின்னு கேட்க, போயிட்டு வாப்பா அப்படின்னு அங்கிள் சொல்றாரு, சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு. இந்த 2 பேரும் ஜோடியா அங்க நடந்து போயிட்டு இருக்க. அங்க ஒட்டுமொத்த பார்ட்டியும் ஷோ ஸ்டாப்பர் மாதிரி இவங்களே பாத்துட்டு இருக்காங்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.